விருதாச்சலம் நகரின் மையப்பகுதியான பெரியார் நகர் பகுதியில் அனைத்து தர மாணாக்கர்களுக்கும் நல்லொழுக்கத்துடன் கூடிய தரமான கல்வியினை சிறப்பாக அளித்து வரும் பள்ளி இன்ஃபேன்ட் ப்ரிப்பரேட்டரி மெட்ரிகுலேஷன் மேல்நிலை பள்ளி ஆகும். இப்பள்ளியை பற்றிய சிறப்பு தொகுப்பினை இன்றைய நிகழ்ச்சியில் நேயர்களுக்கு வழங்குகிறோம். இந்த பள்ளியில் சாமானியர்களை சாதனையாக்குவதைத்தான் எங்களுடைய வேலையாக எடுத்துக்கொண்டிருக்கின்றோம். 400 மதிப்பெண்களுக்கு மேல் வரும் மாணாக்கர்களை கொண்டு நாங்கள் சாதனை படைக்கவில்லை. ஆனாலும் கிராம பகுதியில் வளரக்கூடிய எங்கள் அன்பு குழந்தைகளுக்கு அனைத்து விதமான கல்வியும் கிடைக்க வேண்டும் என்ற ஆர்வத்தோடு இப்பகுதியில் துவக்கப்பட்ட இந்த பள்ளி இன்று ஓரளவிற்கு அதனை நிறைவேற்றி கொண்டும் இருக்கிறது. புதியுகம் நேயர்களுக்கு இன்ஃபேன்ட் குடும்பத்தின் இனிய வணக்கம். 1987ஆம் ஆண்டு ஜூன் மாதத்தில் விஜயகுமாரி ஆகிய நான் இப்பகுதியில் 7 மாணாக்கர்களையும் 3 ஆசிரியர் பெருமக்களையும் கொண்டு ஒரு சிறிய மழலையர் பள்ளியை துவக்கினேன். ஆனால் இன்று 30 ஆண்டுகளுக்கு பிறகு திரும்பி பார்க்கும் பொழுது பல்வேறு மாணாக்கர்களை உருவாக்கி இருக்கின்றோம் என்ற பெருமையுடன் இன்ஃபேன்ட் மெட்ரிக் மேல்நிலை பள்ளியாக தரம் உயர்ந்து மாவட்டத்தின் சிறந்த பள்ளியாக விளங்கி வருகிறது. இந்த அசுர சாதனைக்கு ஒத்துழைப்பு நல்கிய விருதை மாநகரின் பெற்றோர்களுக்கும் நண்பர்களுக்கும் என் இனிய குடும்பத்தாருக்கும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் உங்கள் வாயிலாக என் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். எங்களுடைய பள்ளி சீரும் சிறப்புமாக மெல்ல நடை போட்டு ஆமை வேகத்தில் வளர்ந்தாலும் அசுர சக்தியாக அது வளர்ந்திருக்கின்றது. எங்கள் பள்ளியிலிருந்து வெளியேறிய பல மாணவ மாணவியர்களும் இன்று தங்களுடைய பாதம் பதித்த எங்கள் பள்ளி என்று பெருமையுடன் கூறிக்கொள்ளக்கூடிய இடத்தில் நாங்கள் இருக்கின்றோம்.
இந்த பள்ளியில் சாமானியர்களை சாதனையாக்குவதைத்தான் எங்களுடைய வேலையாக எடுத்துக்கொண்டிருக்கின்றோம். 400 மதிப்பெண்களுக்கு மேல் வரும் மாணாக்கர்களை கொண்டு நாங்கள் சாதனை படைக்கவில்லை. ஆனாலும் கிராம பகுதியில் வளரக்கூடிய எங்கள் அன்பு குழந்தைகளுக்கு அனைத்து விதமான கல்வியும் கிடைக்க வேண்டும் என்ற ஆர்வத்தோடு இப்பகுதியில் துவக்கப்பட்ட இந்த பள்ளி இன்று ஓரளவிற்கு அதனை நிறைவேற்றி கொண்டும் இருக்கின்றது. இந்த கல்வியாண்டில் முதன்முறையாக +1 மாணவர்களுக்கான பொதுத் தேர்வு நடைபெற்றது. அந்த பொதுத் தேர்வு எழுதிய எம்பள்ளி மாணவர்கள் எங்கள் பள்ளியில் பயின்றவர்கள் அல்ல. எங்கள் பள்ளியில் பயின்ற மாணவர்கள் ஒரு சிலர்தான். ஆனால் இங்குள்ள சுற்றுப்புறங்களிலிருந்து மிக குறைந்த மதிப்பெண்களோடு எங்கள் பள்ளிக்கு வருகை தந்திருந்த மாணவர்கள் தான் இங்கு பயின்றவர்கள். அவர்கள் எப்படி படிப்பார்களோ, தேர்வார்களா, தேர மாட்டார்களா என்ற ஒரு அச்சம் அனைவர் மனதிலும் இருந்தது. ஆனால் என்னுடைய மனதில் அந்த அச்சம் இல்லை. ஏன் தெரியுமா? மாணவர்கள் பிறக்கும் பொழுது அறிவாளியாகத்தான் பிறக்கிறார்கள் ஆண்டவனுடைய படைப்பில். அவர்களை உருமாற்றுவது நம்முடைய சமுதாயமும் நம்முடைய பெற்றோர்களும் தான். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் எங்கள் மாணவர்களுக்கு நாங்கள் வெறும் ஆசிரியர்களாக மட்டுமல்ல, நல்ல பெற்றோர்களாகவும் எங்களுடைய கடமையை நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம். கண்டிப்பதும் தண்டிப்பதும் தவறு என்றால் நல்ல மாணவர்கள் உருவாக முடியாது. ஆனால் அந்த கண்டிப்பும் தண்டிப்பும் எல்லை மீறாமல் இருக்கும் பொழுது அருமையான ஒரு சமுதாயம் உருவாகிறது என்பதற்கு எடுத்துக்காட்டு எம் பள்ளி மாணவர்கள். அவர்கள் அனைவரும் 100% தேர்ச்சி பெற்றுள்ளார்கள் என்பதை நான் பெருமையோடு எடுத்துக்கொள்கின்றேன். என்னுடைய பெயர் தமிழரசன். நான் ஒரு வழக்கறிஞர், சட்டமன்ற முன்னாள் உறுப்பினர். இந்த பள்ளியினுடைய வளர்ச்சியிலும் உயர்விலும் அக்கறை கொண்டவர். என்னுடைய மகன் இந்த பள்ளியிலே எல்கேஜி முதல் 10th வரை 10ஆம் வகுப்பு வரை படித்தார். நல்ல மதிப்பெண்கள் பெற்று தற்பொழுது அவர் மருத்துவக் கல்லூரியில் 3ஆம் ஆண்டு மருத்துவம் பயின்று கொண்டிருக்கிறார். இந்த பள்ளி தொடங்கி ஏறத்தாழ 30 ஆண்டுகள் ஆகிறது. இந்த பள்ளி தொடங்கப்பட்ட நாளில் இது ஒரு 3 ஆசிரியர்கள் 11 மாணவர்களை கொண்டு இந்த பள்ளியினுடைய நிறுவனர், இப்பொழுது முதல்வர் மற்றும் தாளராக இருக்கக்கூடிய திருமதி விஜயகுமாரி அவர்களால் தொடங்கப்பட்டது. தன்னந்தறிய ஒரு பெண்மணியாக நின்று மிகவும் போராட்டத்துக்கு இடையில் இந்த பள்ளியை கடந்த 30 ஆண்டு காலமாக அவருடைய கடுமையான உழைப்பினால், நேர்மையான திறத்தினால், பெற்றோர்கள் மத்தியில் ஏற்பட்டிருக்கின்ற மதிப்பினால் இந்த பகுதியில் ஒரு தலைசிறந்த பள்ளியாக இந்த பள்ளியை நடத்த வேண்டும் என்று முற்பட்டார்கள். அந்த அடிப்படையில் இந்த பள்ளி இப்பொழுது விருத்தாசலம் பகுதியிலும் கடலூர் மாவட்டத்திலும் ஒரு குறிப்பிடத்தக்க பள்ளியாக, ஒரு மாதிரி பள்ளியாக இந்த பள்ளி நடைபெற்று வருகிறது. முதலில் 5ஆம் வகுப்பு வரை நடந்து, பின்பு 10ஆம் வகுப்பு, இப்பொழுது 12ஆம் வகுப்பு என்று தொடர்ந்து படிப்படியாக நல்ல வளர்ச்சியை இந்த பள்ளி கண்டு வருகிறது. இந்த பள்ளியில் தற்பொழுது 900 மாணவர்களுக்கு மேலாக படித்து வருகிறார்கள்.
இந்த பகுதியில் பல பள்ளிகள் இப்பொழுது புதிதாக உருவாகி இருக்கின்றன கடந்த சில ஆண்டுகளில். அப்படி இருந்த பொழுதும் இந்த பள்ளியிலே பயிலக்கூடிய மாணவர்கள் தொடர்ந்து நல்ல முன்னேற்றத்தில் இருக்கிறார்கள். 10ஆம் வகுப்பிலும் இப்பொழுது 11ஆம் வகுப்பிலும் 12ஆம் வகுப்பிலும் ஆகிய 3 வகுப்புகளிலும் தற்காலத்திலே இந்த வருடத்திலே விருத்தாசலம் பகுதியில் பல பள்ளிகள் இருந்த போதிலும் கூட இந்த 3 வகுப்புகளிலும் 100% தேர்ச்சி பெற்ற பள்ளி இது ஒரே பள்ளியாகும். அதற்கு காரணம் முதல்வர், அவரோடு இணைந்து பணியாற்றக்கூடிய ஆசிரியர்கள், அலுவலர்கள், இவர்களுடைய கடுமையான உழைப்பு, மாணவர்கள் முன்னேற்றத்தில் கொண்டிருக்கின்ற அக்கறை, இவற்றின் காரணமாக இந்த பள்ளி இந்த பெருமை பெற்றிருக்கிறது. பதினோராம் வகுப்பில் மட்டுமல்ல, 10ஆம் வகுப்பிலும் நாங்கள் 100% எடுத்தோம். 12ஆம் வகுப்பிலும் நாங்கள் 100% எடுத்தோம். இது ஒரு இமாலய சாதனை என்று மற்றவர்கள் சொல்லுவார்கள். இல்லை, இமாலயத்தில் ஏறுவதற்கான முதல் படியை நாங்கள் எட்டி பிடித்திருக்கின்றோம் என்று நான் சொல்லுகின்றேன். ஏனென்றால் இங்கு படிக்கக்கூடிய மாணவர்கள் மிக சாதாரண குடும்பத்திலிருந்து வந்த சாதாரண மாணவர்கள். பல பெற்றோர்களுக்கு அவர்கள் என்ன படிக்கின்றார்கள் என்பது கூட தெரியாது. ஒரு விஷயம் நன்றாக தெரியும், என்னை விட என் பிள்ளைகள் சிறப்பாக விளங்க வேண்டும் என்று. அதற்கு ஒரு உதாரணமாக எடுத்துக்கொண்டால் 14-15ஆம் ஆண்டில் நடைபெற்ற டிஎன்பிஎஸ்சி தேர்வில் மாநில அளவில் முதலிடம் பெற்ற மாணவி எம் பள்ளி மாணவி என்பதை நான் பெருமையுடன் சொல்லிக் கொள்கின்றேன். ஜெயபிரீதா என்ற அந்த மாணவி தற்போது திருவாரூர் மாவட்டத்தினுடைய உதவி கலெக்டராக பதவியேற்றுக் கொண்டிருக்கிறார். அவர்கள் மிக சாதாரண குடும்பத்தை சார்ந்தவர்கள் தான் என்றாலும் இன்று அவர்களால் ஒரு முதல் நிலையை எட்டி பிடிக்க முடிகிறது என்றால் அவர்களுடைய ஒத்துழைப்பும் எங்களுடைய ஒத்துழைப்பும் பெற்றோர்களுடைய அரவணைப்பும் தான் இதற்கு காரணம். சுலேகா ஷமினா. நான் இங்கே வந்து ஒரு பாஸ்ட் அவுட் ஸ்டூடெண்ட் தான். 10th 495 வாங்கியிருக்கேன், 3 சப்ஜெக்டில் சென்டம்ஸ். அண்ட் 12th வந்து 114 மார்க் வாங்கியிருக்கேன். பயாலஜி கட் ஆஃப் வந்து 194. பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் சென்னையில் பண்ணிகிட்ருக்கேன். எங்கள் ஸ்கூலோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, இங்கே நான் முடிச்சுட்டு போய் 1 இயர் கிட்ட ஆகிடுச்சு. இருந்தாலும் என் ஸ்கூலோட ஒரு எமோஷ்னல் பாண்டிங் இருக்குது. அது வேறு எந்த ஸ்கூல்லையும் எனக்கு கிடைக்குமான்னு தெரில. அப்புறம் வந்து இங்கே வந்து ப்ராக்டிக்கல் நாலேஜ் தான் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. நான் வந்து ஒரு தடவை ஸ்கூலில் காலேஜில் இந்த மாதிரி ப்ராக்டிக்கல் பண்ணிகிட்டு இருந்தபோது சார் வந்து கேட்டாங்க, நீ வந்து இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் ரொம்ப அக்யூரேட்டாக பிடிக்கிற, எப்படி உனக்கு ஹேண்டில் பண்ண தெரிஞ்சுது, யூ ஆர் ஃப்ரம் விச் ஸ்கூல் அப்படின்னு கேட்டாங்க. நான் உடனே இன்ஃபேண்ட்டுன்னு சொன்னேன். எங்கள் சார் சொன்னாங்க, அந்த ஸ்கூலோட லொக்கேஷன் எனக்கு தெரியல, ஆனாலும் அது ரொம்ப நல்ல ஸ்கூல்னு எனக்கு தெரியுது அப்படின்னாங்க. அப்போ புரிஞ்சுக்கிட்டேன், எங்கள் ஸ்கூலோட மார்க்ஸ் இம்பார்ட்டன்ட் கிடையாது, அங்கே கெயின் பண்ணுற ப்ராக்டிக்கல் நாலேஜ் தான் ரொம்ப முக்கியம்னு. இப்போயும் நான் வந்தாலும் மேடம் வந்து யாருன்னு கேட்காம என்னை வந்து ரெகக்னைஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு இருப்பாங்க. என்னை மட்டும் இல்லை, இங்கே வந்து ஒவ்வொரு டீச்சர்ஸ்க்கும் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டையும் தெரியும். பேரண்ட்ஸ்கிட்டையும் நல்ல இன்வால்மெண்ட்டாக இருப்பாங்க. அந்தளவுக்கு எந்த ஸ்கூல்லையும் எமோஷ்னல் பாண்டிங் இருக்கிற மாதிரி எனக்கு தெரில.
புதுயுகம் வாயிலாக நான் சொல்ல விரும்புவது என்ன? இன்றைய காலகட்டத்தில் மாணவர்களுடைய வாழ்க்கை என்பது மிகவும் கரடுமுரடான பாதையை கடந்து செல்ல வேண்டியதாக இருக்கின்றது. அவர்கள் கடந்து செல்வதற்கு உதவிக்கரம் நீட்ட வேண்டியது பெற்றோர்களாகிய உங்களுடைய கடமை. ஒவ்வொரு பெற்றோருமே என்ன நினைக்கிறார்கள்? படிக்கின்ற காலத்தில் எப்படியோ தெரியாது, ஆனால் திருமணத்திற்கு பிறகு தனக்கென்று ஒரு தனி இடத்தை பிடிக்க வேண்டும் என்ற ஆர்வத்தில் ஓட்டப்பந்தயத்தை ஓடிக்கொண்டிருக்கின்றார்கள். அந்த ஓட்டப்பந்தயத்தில் அவர்கள் ஜெயித்துவிட்டு திரும்பி பார்க்கும் பொழுது அங்கு என்ன மிஞ்சி இருக்கும்? ஒன்றுமே இல்லாத வெற்றிடம்தான் இருக்கும். ஏனென்றால் அவர்கள் ஓடுகின்ற பொழுது அவர்களுடைய இலக்கை அடைவதற்காக ஓடுகின்றார்கள். ஆனால் இலக்கை அடைவதற்காக அவர்கள் ஓடுகின்ற அந்த ஓட்டத்திலே அவர்கள் விட்டு கொடுத்த விஷயங்கள் ஏராளம். அதில் ஒன்று குழந்தைகள். இந்த குழந்தைகளின் அன்பும் பராமரிப்பும் யாருடைய கையிலோ இருக்கின்றது. இன்னும் குறிப்பாக சொல்ல வேண்டுமானால், மூளைக்கு ஒரு முதியோர் இல்லம் மட்டுமல்ல, மூளைக்கு ஒரு விடுதியும் திறந்து கொண்டிருக்கின்றார்கள். அதற்கு காரணம் என்ன? என்னால் என் குழந்தையை பார்த்து கொள்ள முடியாது, நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள், நீங்கள் உணவளித்து விடுங்கள். இந்த நிலைமை மாற வேண்டும். ஏனென்றால் இன்று நாம் நம் குழந்தைகளை எப்படி பராமரிக்கின்றோமோ, எப்படி பாதுகாக்கின்றோமோ, எப்படி வளர்க்கின்றோமோ, அதே போன்றுதான் நாளை நம்முடைய வயோதிகத்தில் நம் குழந்தை நம்மை பராமரிக்க முடியும். எனவே பெற்றோர்களாகிய நாம் முதல் ஆசிரியர்களாக மட்டுமல்ல, முதல் முன்மாதிரிகளாகவும் இருக்க வேண்டும் என்று இந்த புதுயுகம் தொலைக்காட்சியின் வழியாக உங்களை நான் கேட்டுக்கொள்கின்றேன். ஆசிரியர்களுக்கும் அதேதான். எங்களை போன்ற ஆசிரியர்கள் நாங்கள் ஏதோ ஆசிரியர்களாக வந்துவிட்டோம் என்ற கடமையுணர்வோடு மட்டும் அல்லாமல் நல்ல பெற்றோர்களாக நம் மாணவர்களுக்கு நாம் காட்சி அளிக்க வேண்டும். நல்ல பெற்றோர்களாக நாம் காட்சியளித்தால் எந்த ஒரு ஆசிரியராலும் தவறு செய்ய முடியாது. எந்த ஆசிரியரையும் மாணவர்கள் தட்டி கேட்கவும் மாட்டார்கள். ஏனென்றால் அருமையான மாணவ செல்வங்கள், குழந்தைகள் என்பது கடவுளினுடைய மறு அவதாரம். அந்த குழந்தைகளை சீரும் சிறப்புமாக வளர்ப்பதற்கு தேவை நல்ல ஒரு குடும்பம். குடும்பத்தை அடுத்து தேவை நல்ல ஒரு பள்ளி. அப்படிப்பட்ட ஒரு பள்ளியாக இந்த பள்ளியை நாங்கள் உருவாக்கி கொண்டிருக்கின்றோம் என்றால் அது மிகையாகாது. இந்த பள்ளி மற்ற பள்ளிகளை விட இன்னொரு கோணத்திலே மிக வித்தியாசமாக காணப்படுகின்ற ஒரு பள்ளியாகும். காரணம், எல்லோரும் தங்களுடைய மாணவர்கள், தங்கள் பள்ளியிலே படிக்கக்கூடிய மாணவர்கள் 100க்கு 100 தேர்ச்சி சதவிகிதம் பெற வேண்டும், மதிப்பெண்கள் அதிகம் பெற வேண்டும் என்கிற அடிப்படை அந்த நோக்கத்திலேயே தங்களுடைய மாணவர்களை படிக்க வைப்பார்கள். ஆனால் இந்த பள்ளியை பொறுத்தவரை 100க்கு 100 என்பது 2ஆம் பட்சம்தான். படிக்கின்ற மாணவர்கள் பாடப்புத்தகத்தை முழுமையாக படிக்க வேண்டும். பாடப்புத்தகத்தில் இருக்கின்ற அனைத்து பக்கங்களையும் படிக்க வேண்டும். பொது தேர்வாக இருந்தாலும், எதிர்காலத்தை அவருடைய வாழ்க்கையை நிர்ணயிக்கக்கூடிய எந்த தேர்வாக இருந்தாலும் அதிலே கேட்கப்படுகின்ற கேள்விகளுக்கு அவர்கள் பதில் சொல்லக்கூடிய அளவிற்கு பாடப்புத்தகத்தில் முழுமையாக சொல்லிக் கொடுக்கின்ற ஒரு முழுமையான பள்ளியாக ஆரம்பத்திலே இருந்து வந்து கொண்டிருக்கிறது. அது மிக முக்கியம். இந்த பள்ளியினுடைய உருவாக்கத்திற்கு என்னுடைய உழைப்பு மட்டுமல்ல, இந்த பள்ளியை தேடி வருகின்ற பெற்றோர்களும் ஆசிரியர்களும் பொதுமக்களும் தருகின்ற ஒத்துழைப்பும்
மிகப்பெரிய ஒரு பலத்தை எனக்கு கொடுத்து கொண்டிருக்கின்றது. இந்த பள்ளி இந்த இடத்தோடு மட்டுமல்லாமல் கிராமப்புறங்களில் உள்ள மாணவர்களும் இதனால் பயன்பெற வேண்டும் என்ற ஆதங்கத்தோடு இன்று தன்னுடைய சிறகை சிறிதே விரித்து பள்ளிக்கு அருகிலே உள்ள சாத்தியத்தில் தன்னுடைய நர்சரி பிரைமரி பள்ளியை உருவாக்கி உள்ளது. இந்த நர்சரி பிரைமரி பள்ளியை உருவாக்குவதற்கு காரணம் அந்த மாணவர்களுடைய உற்சாகமும் உத்வேகமும் தான். எல்லாருக்கும் வணக்கம். நான் இன்ஃபேண்ட் ஸ்கூலில் என்னுடைய பையன் படிச்சுட்ருக்கான், ஆர் ஜெயமுருகன். இப்போ தற்பொழுது 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிறான். இப்பள்ளியில் நிர்வாகி அவர்களுக்கும் ஆசிரியர் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நான் காவல்துறையில் பணிபுரிஞ்சிட்ருக்கேன். என்னுடைய மகன் ஈன்ற பொழுதினும் பெருதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய். என் மகன், அம்மா நான் முதல் மார்க் எடுக்கிறேன். ஒவ்வொரு தடவை ரேங்க் கார்டு நான் பார்க்கும்பொழுதும் இப்பள்ளியினுடைய நிர்வாகியினுடைய எல்லா இதுவும் அதில் இருக்கும். ஒரு சைன் கூட இந்த நிர்வாகி அதில் பண்ணி தான் எனக்கு ரேங்க் கார்டே வரும், மெசேஜ் வந்துடும். ஹேண்ட் ரைட்டிங் முதற்கொண்டு கல்வி சொல்லி கொடுக்கறதுலேருந்து எல்லாமே மிகவும் சிறப்பாக இருக்கும். என்னுடைய பையன் இந்த அளவுக்கு சிறப்பாக படிக்கிறதுக்கு ஆசிரியர்கள், நிர்வாகி இவங்க அனைவருமே காரணம். என்னுடைய பங்கு என் பையனுக்கு எவ்வளோ இருக்கோ அதுக்கு மேலே ஆசிரியர்களுடைய பங்கும் என்னுடைய பையனுக்கு இருக்கிறதால தான் என் பையன் அந்த அளவுக்கு ஃபஸ்ட் மார்க் எடுத்து நல்ல முறையில் எனக்கு பெருமை தேடி கொடுத்துருக்கான். அதுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இப்பள்ளி நிர்வாகி அவர்களுக்கும் நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். என்னுடைய காவல்துறையில் நான் பணியில் இருந்தாலும் என்னுடைய பையனுக்கு சிறப்பான கல்வியை கொடுப்பது இப்பள்ளியின் நிர்வாகியும் ஆசிரியர்களும். கிராமப்புறங்களில் வளரக்கூடிய மாணவர்களுக்கு எட்டா கனியாக இருந்த இந்த பள்ளி, தனியார் பள்ளி, தனியார் படிப்பு என்பது அவர்களுக்கு கிடைக்கும் வண்ணமாக இருக்க வேண்டும் என்று பல பள்ளிகள் தோன்றினாலும் என்னுடைய குறிக்கோள் என் மாணவர்கள், என் குழந்தைகள் இந்த உலகத்தில் போராடும் சக்தியை பெற்றிருக்க வேண்டும், முதலிடத்தை பிடிக்கும் உத்வேகத்தை பெற்றிருக்க வேண்டும். நான் அவர்களுக்கு மதிப்பெண் வாங்க வேண்டும், மதிப்பெண் வாங்கும் இயந்திரமாக அவர்களை மாற்றப்போவதில்லை. ஆனால் மனிதம் நிறைந்த மனிதர்களாக, நல்ல மாண்பு கொண்ட மாணவர்களாக இந்த சமுதாயத்தை தூக்கி பிடிக்கும், உயர்த்தி பிடிக்கும் மனிதனாக அவர்கள் வளர வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பள்ளியை நான் நடத்தி கொண்டிருக்கின்றேன். அந்த ஆர்வத்தோடு என்னோடு ஒத்துழைத்து கொண்டிருக்கும் அனைவருடைய ஒத்துழைப்போடு நாங்கள் மேலும் மேலும் உயர உயர பறந்து கொண்டேதான் இருப்போம். உதவி ஆய்வாளராக அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் விருதாச்சலத்தில் நான் பணிபுரிந்து வருகிறேன். இப்போது நான் இங்கே 9 மாதம் தான் ஆகிறது. இருந்தாலும் எல்லா பள்ளியும் தவறு என்று நான் சொல்லவில்லை. இருந்தாலும் இந்த பள்ளி 30 ஆண்டு காலமாக பணிபுரிந்து வருது. இந்த பள்ளியை பற்றி இந்த கடலூர் டிஸ்ட்ரிக்ட் ஃபுல்லுமே எல்லாமே பெருமையாக பேசுகிறாங்க. ஏன்னு கேட்டால் இங்கே உள்ள தலைமை ஆசிரியர்கள் ஆசிரியர்கள் எல்லாருமே பாசமாகவும் பண்பாடும் பழகிறாங்க. இப்போ ஒரு அரசு உத்தியோகத்தில் காவல்துறைங்கிறது ஒரு பெரிய விஷயம். அந்த விஷயத்தில் எப்போதுமே 24 மணி நேரம் நாங்கள்லாம் கடமையில் இருக்கிறதுனால எங்கள் குழந்தைகளை நாங்கள் நல்லா பார்த்துக்க முடியாது.
இருந்தாலும் கூட இந்த பள்ளியில் வந்து எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, இவங்க மெசேஜ் மூலியமாகவோ இல்லை டைரி மூலியமாகவோ இவங்க வந்து அனுப்பிடுறாங்க. அதனால வந்துட்டு எங்களுடைய நிலைய எழுத்தர் சிவசக்தி என்பவருடைய மகன் வந்து இங்கே வந்து முதல் மதிப்பெண் வாங்கிய சிறந்த இது பண்ணியிருக்கான். அதுக்காக அவங்க அம்மாவுக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பெருமை வந்து அவள் அதிகமாக இருக்கிற இது வந்து எங்களோட காவல் நிலையத்தில் தான் வந்து அவள் பணிபுரிஞ்சு வருகிறா. இது வரைக்கும் இந்தமாரி ஒரு பள்ளியை வந்து நாங்கள் வந்து பார்த்ததில்ல. இது பெருமைப்படுகிறது. பொதுவாகவே சொல்லுவார்கள், பிரிட்டிஷ்காரனுடைய வாழ்த்தை ஒன்று உண்டு, த சன் நெவர் செட்ஸ் இன் மை கண்ட்ரி. அதே போன்றுதான் என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய இறுதி நாள் வரையில் இந்த மாணவர்களும் இந்த ஆசிரியர்களும் இந்த ஊரும் எங்களை பார்த்து எங்களோடு சேர்ந்து வளர வேண்டும், எங்களையும் வாழ்த்த வேண்டும். வாழ்த்துபவர்களும் வாழ்த்தை வாங்குபவர்களும் ஆண்டவனுடைய அருளை பெறுவார்கள் என்ற நம்பிக்கையோடு எனக்கு இந்த ஒரு நல்ல வாய்ப்பினை எம் பள்ளிக்கு வழங்கிய புதுயுகம் தொலைக்காட்சியினருக்கு என் நன்றியை கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். கல்வி சேவை நாட்டிற்கே வெற்றி பாதை, புது பாதை போட்டு ஒளிரச் செய்யும் கல்வி சேவை. எதிர்காலம் என்பது வளமாயிருக்க, காணும் கனவெல்லாம் கண்கூடாய் நடக்க, கல்வி சேவை வாழ்க்கைக்கு தேவை. கல்வி சேவை நாட்டிற்கே வெற்றி பாதை.